வணக்கம். இன்றைக்கி தினத்தந்தியோட கொதுக்களத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இன்னும் கொஸ்டின் சால்வ் பண்ணலை. இன்றைக்கி டேட் என்னென்னா 02/26/26 மார்ச் 2026. ஸோ முதல்லேருந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இடமிருந்து ஹேம்லெட் மேக்பத் படைப்பாளி. ஹேம்லெட் மேக்பத் படைப்பாளி அப்படின்னா ஹேம்லெட் இஸ் த பெஸ்ட். அதுக்கப்புறம் கிங் லியர் இஸ் த கிரேட்டஸ்ட்னு எழுதினது யாருன்னா ஷேக்ஸ்பியர். இந்த ஹேம்லெட்டுங்க புக்கை படைத்தவர் அது ஷேக்ஸ்பியர். பதில் என்ன? ஷேக்ஸ்பியர். பியர். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த 2 மேலேருந்து கீழே புத்த மத துறவி பி மட்டும்தான் கிடச்சிருக்குது. 4 இடமிருந்து என்னன்னு பார்க்கலாம். 4 இடமிருந்து வளம். ராதிகா நெப்போலியன் படம் ஃபேமஸான கிழக்கு சீமையிலே சொல்லலாம். கிழக்கு சீமையிலேன்னா 93வது வருஷத்து பாரதிராஜா படத்தோட அது போட்டு பார்ப்போம். கிழக்கு சீமையில் எழுதி பார்ப்போம். கிழக்கு இச்சீமையிலே. சரிங்களா? இப்போ மேலேருந்து கீழே பாருங்க. கீன்னு வார்த்தை கிடச்சிது. 4 நிலச்சுவந்த நிலக்கிழான்னு சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் எழுதுறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நிலச்சுவந்த, நிலத்துக்கு சொந்தக்காரங்க, நிலக்கிழா. சரிங்களா? சரி, இப்போ 8 வளமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாம். இது இருந்தாலே சித்திரம் அறிய முடியும். இது இருந்தால் தான் சித்திரம் அறிய முடியும். அப்படின்னா என்ன? சுவர் இருந்தால் தான் சித்திரம் அறிய முடியும். சரி, 8 பழையடி மேலேருந்து கிடப்பாங்க. சூங்க முதல் இடத்துக்கு இண்டு கிடச்சிருக்கு. மோட்டுக்காலை நடிகை. மோட்டுக்காலையில் 2 ஆக்டர்ஸ். முதல்ல ஒன்று ரதி, இன்னொன்று யாருன்னா சுமன்லதா. 1980 அந்த படம். பதில் என்ன? சுமலதா. சரிங்களா? சரி, 13 இடமிருந்து வளம். 13 இடமிருந்து வளம் என்னன்னா கொஸ்டினை பார்ப்போம். அந்தம் ஆதியாக வரும் பாடல் வகை. அந்தம் ஆதியாக அப்படின்னா இது திருமுறை சொல்லலாம். அந்தாதி. ஓகேங்களா? ஸோ அந்தாதியில் அந்த மாதிரியிலே வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ 13 கீழேருந்து மேலே என்னென்னு பார்ப்போம். அரச சபை, ஆட்சி சபை. சபையை என்னென்னு சொல்லலாம்னா வந்தாச்சு. ஆனாலே அவை அடக்கம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, இந்தமாதிரி அவை. ஸோ இந்த சைடில் ஹிண்ட் சால்வ் பண்ணோம். இப்போ 2 மேலேருந்து பாருங்கள். புத்த மத துறவி. புத்த மத துறவியில் பீக்குன்னு ஆரம்பிச்சிருக்கு. நடுவில் பிக்கு போட்டால் புத்த மதத்தில் மேல் துறவி பாயை மேல் ஆண் துறவியை பிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிக்குன்னா புத்த மதத்தில் மேல் ஆண். ஸோ 5 கீழேருந்து மேலே. சீல 5 இதில் முடியுது. ஜூலியன் காலண்டர் இவர் தந்தது. ஜூலியன் காலண்டர் இது சி தான். கிழக்கு சீமையிலே உள்ள சி தான். ஜூலியன் காலண்டர் யார் தந்தா அப்படின்னு பார்த்தா கிமு 46 யார் தந்தா? ஜூலியஸ் சீசர். பதில் என்னென்னா சி. மட்டும் மொட்டல ஆன்சர் வந்துடும். சரி, 9 கீழேருந்து மேலே என்னன்னு பார்ப்போம். சோதாவை டேஷ் கவிஞர் என்பர். சோதாவை என்ன கவிஞர்னு சொல்லுவாங்கன்னா உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? உவமை. சரிங்களா? இப்போ 8 9 தான்.
நம்ம லெட்டர்ஸ்லேயும் சேர்த்து எழுதிட்டோம். உவமை கவிஞர். சரிங்களா? 9 வலமிருந்து இடம் பார்ப்போம். 9 வயலுக்கு தேவை. வயலுக்கு என்ன தேவை? உரம். சரிங்களா? சரி, இங்கே லே வந்துருக்கு. மேலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழேருந்து மேலே போகும். 7 கீழேருந்து மேலே. தென்கிழக்கு ஆசிய நாடு. தென்கிழக்கு ஆசிய நாடுனா அந்த மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லலாம். இங்கே 4 இடத்துலையே வந்தாச்சு. அப்போ மலேசியா போடலாம். தென்கிழக்கு. சரிங்களா? சரி, 3 இடம் வந்து வளம்புங்க. சி ஆரம்பிச்சிருக்கு. கோடை சுற்றுலாத்தலம். கோடை சுற்றுலாத்தலம்னா சி அப்படின்னு வந்தாச்சுனாலே நம்ம இந்தியாவில் உள்ள சிம்லா சொல்லலாம். சிம்லா. ஓகே, சரிங்களா? 7 இடம் வந்து வளம் மேலே ஆரம்பிச்சிருக்கு. கடிதம். கடிதம் சொல்லலாம். கடிதத்துக்கு தபால் சொல்லலாம், மடல் சொல்லலாம். சரிங்களா? இப்போ 12 கீழேருந்து மேலே 2 ஹிண்ட் வந்துருக்குது. என்னன்னு பார்ப்போம். இதுக்கு ஹிண்டே வேண்டாம். அக்னி சிறகுகள். அக்னி சிறகுகள் ஆசிரியர் யாருன்னா விங்ஸ் ஆஃப் ஏர், நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா. சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம். இப்போ 6 இடம் வந்து வளர்ந்தாங்க. கேல ஆரம்பிச்சிருக்கு. இங்கே போகலாம் கைவீசு. இது நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கையில் படித்த பாட்டு. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. கடை. 10 இடம் வந்து வளர்ந்தாங்க. தூள ஆரம்பிச்சிருக்கு. உதவி, இணை. உதவிக்கு இணை, அதுக்கப்புறம் துணைன்னு சொல்லலாம். 3மே மீனிங் ஒன்று தான். சரிங்களா? 12 வலமிருந்து இடம். வலமிருந்து இடத்துல 12. சூர்யா பிரபு தமனா நடித்த படம். சன் பிக்சர்ஸோடைய ஐயன். சரிங்களா? 11 மேலேருந்து கிளப்பாங்க. இன்னுன்னு வந்துருக்கு. இப்போ ஹிண்ட்டு 11 மருத்துவ கடவுளாம். மருத்துவ கடவுள் அப்படின்னா ஆயுர்வேதிக்கில் தன்வந்தரி சொல்லுவாங்க. தன்வந்தரின்னா விஷ்ணு வந்து பால்கடல் கடையில் அமிர்தத்தை எடுத்து கையில் வச்சுருப்பார்ல, அந்த ஷேப்பில் இருப்பாங்க. அந்த இது வந்து மருத்துவத்தை பயனோடு இருக்கனால தன்வந்தரி. ஆயுர்வேதத்தில் உள்ளவங்க எல்லாருமே இவரை வச்சுருப்பாங்க. தன்வந்தரி. தன்வந்தரியா இது தேவா தீயாங்க. 2 பார்ப்போம். 18 இடம் வந்து வளம். வைகரை. அப்போ இது தீ தான். வைகரைனா அதிகாலையிலே. அதிகாலையிலே வைகரையில் எழுந்து அப்படிங்கிறதெல்லாம் இப்போ காலமாகி போச்சு. அதிகாலையில் எழுந்திக்கிறலாம். ஸோ நான் உங்களுக்கு புக்கு சால்வ் பண்ணுற டைமிங்கை பாருங்கள். 9:25. சரிங்களா? 16 மேலேருந்து கீழே வந்து 2வது இடத்துல லை. முதன்மையானவர் அப்படிங்கிறதுக்கு 2வது இடத்துல லை வந்துருக்கு. தலைவர் சொல்லலாம். 23 இடமிருந்து வளம். பரீட்சை. எக்ஸாமை வந்து தேர்வு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம் நடக்காங்க அப்படின்னு சொன்னால் தேர்வு. ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன? முகத்தில் தோன்றுவது. முகத்தில் என்ன தோன்றும்? பரு. சரி, 16 அதுவாக சால்வ் ஆகிடுச்சு. என்னது கொஸ்டின்? என்ன? மரம் இல்லைன்னா தாவரம். அதை வந்து என்னன்னு சொல்லுறாங்கன்னா தருன்னா ட்ரூ அப்படின்னா மரம். சரிங்களா? இது அதில் உள்ள ஹிண்ட் வச்சு அந்த வேர்ட் ஃபார்ம் ஆகலே அதுவே சால்வ் ஆகிடுச்சு. இன்னும் உள்ளதுக்கு ஹிண்ட் இல்லை, நம்ம தான் பார்க்கணும். 15 வலம் இருந்த இடம் என்னன்னு பார்ப்போம். ஒரு அரிசியின் பெயர் கூட. நம்ம என்ன அரிசியின் பேர்னா, நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 1986 பொன்னின்னு ஒரு அரிசி கொண்டாந்தாங்க.
அரிசி பேர் என்ன? பொன்னி. காவேரி நதியை வந்து பொன்னி நதி பார்க்கணுமேன்னு கேட்பாங்கள்ல, ஸோ அதே பொன்னி தான். சரி, 22 வலமிருந்த இடம் என்னன்னு பார்ப்போம். கம்பன் மகனின் காதலில். கம்பன் மகன் வந்து யாருன்னா அம்பிகாபதி. அவரோட காதலி யாருன்னா அமராவதி. அம்பிகாவதி அமராவதி காவியம் அப்படின்னு சொல்லுவோம். அமராவதி, சரிங்களா? அமராவதியில் வந்து அம்பிகாபதி வந்து கம்பன் மகன், அமராவதி வந்து சோழ அரசனோட மகள். அதுக்காண்டியே வந்து அம்பிகாபதியை தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ 21 கீழே வந்து மேலே பாருங்கள். ட்ரால் ஆரம்பிச்சுக்கு இன்னில் முடிஞ்சிருக்கு. இலங்கையை ஆண்ட தமிழ் மன்னன். ட்ரால் ஆரம்பிச்சாச்சு, கேட்கவே வேண்டாம் பதில். ராவணன், சரிங்களா? இப்போ கீழே வந்து மேலே பாருங்க, தீல ஆரம்பிச்சிருக்கு. பதினேழு மேலேருந்து கீழே பாருங்க, தீல ஆரம்பிச்சிருக்கு. தீ கடைசி இடம். ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு இடம். ராமநாதபுரத்தில் என்ன இருக்குன்னா கமுதி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ கமுதி அப்படின்னு போட்டால் பதில் கரெக்டாக அப்படிங்கிறத 18 வலமிருந்த இடத்துல பார்க்கலாம். 18 சாரி 19 டேஷ் முடிச்சு பாக்கியராஜ் திரைப்படம். முந்தானை முடிச்சு. முந்தானை முடிச்சுங்கிறது பாக்கியராஜோட படம், நல்லா ஃபேமஸாக உள்ள படம். இப்போ கடைசி கேள்வி, 20 கீழே அந்த மேலே தாளை வந்துருக்குது. பேனர். பேனர் அப்படிங்கிறத தமிழில் என்னன்னு சொல்லுவோம்? பேனர் அப்படிங்கிறத பதாகை. ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் வந்து ஆன்சர் யாருக்குன்னு சால்வ் பண்ணி வைக்கல. 1 by 1 நம்ம சால்வ் பண்ணிகிட்டே முடியாது. ஸோ இதான் என்னோட ஆன்சர்ஸ். செக் பண்ணிக்கோங்க. எதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் கொடுங்க, நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.